ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கேஎம் பேங்கிள்ஸ். டுடே நம்ம பிரைடல் செட் பேங்கிள்ஸ் எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்து 5 பேங்கிள்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். மிடில் வைக்கிறதுக்கு வந்து நான் 1 கட் பேங்கிள் எடுத்திருக்கேன், கர்வ் பேங்கிள். தென் அதோட சைட் பேங்கிள்ஸா நான் வந்து 2 கட் பேங்கிள் 2 எடுத்திருக்கேன். அதுக்கு சைடில் வைக்கிறதுக்கு நான் 6 கட் பேங்கிள் வந்து யூஸ் பண்ணி இப்போ நான் டிசைன் மேக் பண்ணி காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம 1 கட் பேங்கிள் எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் 1 கட் பேங்கிள்க்கு 30 ஸ்டாண்ட்ஸ் பிங்க் கலர் சில்க் த்ரெட் எடுத்து ரேப் பண்ணி வச்சிருக்கேன். ஹாஃப் டிசைன் வந்து நான் ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி டிசைன் தான் நான் இப்போ வந்து மேக் பண்ணி காமிக்க போறேன். உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் தான் நான் இப்போ வந்து மேக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்கொயர் ஷேப் வந்து ஸ்டிக் பண்ண போறேன். லைட்டா கம் அப்ளை பண்ணிட்டு ஸ்கொயர் ஷேப் வந்து நம்ம டைமண்ட் மாதிரி டைமண்ட் ஷேப்ல டர்ன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேல நம்ம வந்து ஐ ஷேப் வந்து ஸ்டிக் பண்ண போறோம். எயிட் ஐ ஷேப் நான் யூஸ் பண்றேன். ஃப்ளவர் மாதிரி நம்ம வந்து அந்த ஐ ஷேப் வச்சு டிசைன் மேக் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வைக்கும் போது நம்ம ஐ ஷேப்பா ஆப்போசிட் சைடு வைக்கணும். நல்லா கரெக்டா பொசிஷன் வந்து ப்ராப்பரா பார்த்து வைங்க. தென் அதுக்கு மேல ஒரு ஸ்கொயர் ஷேப் குந்தன் வைக்க போறோம். அகைன் இப்ப நான் 8 ஐ ஷேப் வைக்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம பேங்கிள் ஃபுல்லா கண்டினியூஸா நம்ம வைக்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் அடுத்தடுத்த டிசைன் என்ன பண்றேன்ட்டு நீங்க கண்டினியூஸா பார்க்கலாம். இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல வைக்கணும். இது மட்டும் நம்ம கரெக்டா நோட் பண்ணி பார்த்து வைக்கணும். எந்த டைரக்ஷன்ல வைக்கணும் அப்படின்ட்டு பொறுமையா பார்த்து வைங்க. பிரைடல் பேங்கிள்ஸ்க்கு எப்பயுமே நம்ம கிளாசி டைப் குந்தன்ஸ் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த கிராண்ட் லுக் தரும். ஸோ எப்பயுமே கிளாசி டைப் குந்தனே யூஸ் பண்ண பாருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ஷேப் வைக்கலாம். பிரைடல் பேங்கிள்ஸ்ல நம்ம நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். இந்த டிசைன் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா சிம்பிளா இருக்கும். ஸோ அதான் நான் வந்து இந்த டிசைன் சூஸ் பண்ணி உங்களுக்கு மேக் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஃப்ளவருக்கு இடையில இருக்கிற கேப்ல வந்து நம்ம 3 mm ரவுண்ட் ஸ்டோன் வந்து வைக்க போறோம். இப்போ 2 பக்கமுமே நம்ம இந்த மாதிரி 3 mm ரவுண்ட் ஸ்டோன் வச்சு அந்த கேப் வந்து ஃபில் பண்ண போறோம். இதே மாதிரி தான் நம்ம இந்த பேங்கிள் ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ நான் டிசைன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இது நல்லா இப்ப ட்ரை பண்ண விடணும். நெக்ஸ்ட் நம்ம 2 கட் பேங்கிள் எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். 2 கட் பேங்கிள்க்கு நான் வந்து கிரீன் கலர் சில்க் த்ரெட் வந்து ரேப் பண்ணி வச்சிருக்கேன். சாரி கலர் பொறுத்து நம்ம வந்து என்ன கலர்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் மேக் பண்றதுக்கு நான் 8K ஐ ஷேப் வந்து கிரீன் கலர் ஷேட் எடுத்திருக்கேன். கிளாசி டைப் தான் எடுத்திருக்கேன். தென் அதே ஸ்கொயர் ஷேப் தான் நான் வந்து மறுபடியும் யூஸ் பண்ண போறேன் இந்த டிசைனுக்கும். தென் இதுல வந்து டிராப் ஷேப் யூஸ் பண்ணி நான் வந்து டிசைன் வந்து மேக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப்ல வைக்க போறேன். தென் அதுக்கு மேல வந்து நான் டிராப் ஷேப் வந்து ஸ்டிக் பண்ண போறேன். டிராப் ஷேப் வந்து நான் இது மாதிரி 3 சைட்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிக்க போறேன். தென் இதுக்கு கீழே வந்து நான் வந்து ஐ ஷேப் யூஸ் பண்ண போறேன். ஐ ஷேப் வந்து இதே மாதிரி 2 ஐ ஷேப் வந்து நான் வைக்க போறேன். தென் அதுக்கு கீழே 3mm ரவுண்ட் ஸ்டோன் வந்து நான் ஸ்டிக் பண்ண போறேன். இதே மாதிரி தான் நம்ம வந்து 4 சைட்ஸும் ஸ்டிக் பண்ண போறோம். இது வந்து என்னோட ஓன் டிசைன் தான். நீங்களும் இதே மாதிரி ஓன் டிசைன் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ ஒன் சைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் ஆப்போசிட் சைடு என்ன அப்படின்னு நம்ம ஸ்ட்ரைட்டா வச்சு பார்த்துட்டு அந்த சைடு வந்து நம்ம டிசைன் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான் நான் வந்து 4 சைட்ஸுமே டிசைன் மேக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஷேப், அதுக்கு மேல டிராப் ஷேப் வைக்க போறேன். நான் வந்து இப்போ 4 சைட்ஸ் டிசைன் பண்ணிட்டேன். நீங்க அதுலயே ஃபுல் பேங்கிளும் டிசைன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 6 சைட்ஸ் அந்த மாதிரி எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இந்த மாதிரி டிராப் ஷேப் ஸ்டிக் பண்ணிட்டு கீழே வந்து ஐ ஷேப். இது பாக்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி அழகா இருந்தது. கீழே அகைன் 3mm ரவுண்ட் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போறேன். இப்போ இந்த டிசைன் நான் 4 சைட்ஸும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். தென் இப்போ இந்த கேப்ல வந்து நான் ஸ்கொயர் ஷேப் வந்து ஸ்டிக் பண்ண போறேன். ஒரே ஒரு சிங்கிள் ஸ்கொயர் ஷேப் வந்து ஸ்டிக் பண்ண போறேன். இந்த மாதிரி 4 சைட்ஸும் நம்ம ஸ்கொயர் ஷேப் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நீங்க வந்து என்ன ஷேப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் டிசைன் மேக் பண்றதுக்கு. இப்போ நான் வந்து இதுல
பிங்க் கலரும் கிரீன் கலர் காம்பினேஷன்ல நான் இந்த பேங்கிள் பண்றேன். நீங்க வந்து கஸ்டமர் என்ன சாரி அவுட்ஃபிட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பார்த்து நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 சைட்ஸும் நம்ம ஸ்கொயர் ஷேப்ல ஸ்டிக் பண்ணியாச்சு. இதே மாதிரி நான் இன்னொரு பேங்கிளும் டிசைன் பண்ணிருக்கேன். ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பாக்குறதுக்கு அது லுக்கே வேற மாதிரி கிராண்டா இருக்கும். இப்போ ஃபைனலா நான் வந்து 6 கட் பேங்கிளுக்கு அகைன் நம்ம மிடில் என்ன கலர் யூஸ் பண்ணோமோ அதே பிங்க் கலர் வந்து யூஸ் பண்ணி நான் ரேப் பண்ணி வச்சிருக்கேன். 15 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நான் இந்த பேங்கிள் ரேப் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து நான் இப்போ சிம்பிளா ஸ்டோன் செயின் தான் அது மேல ஸ்டிக் பண்ண போறேன். கம் அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேல ரவுண்டா ஸ்டோன் செயின் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி கொஞ்சமா கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல நம்ம வந்து ஸ்டோன் செயினை ஸ்டிக் பண்ணிட்டே வர போறோம். இந்த எண்ட்ல வந்து நம்ம இந்த தம் ஃபிங்கர் வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சுக்கோங்க. இப்போ இங்க வரைக்கும் நம்ம கம் அப்ளை பண்ணிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் கம் வந்து நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம ஃபுல் பேங்கிளும் ஸ்டிக் பண்ண போறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்றேன். கரெக்டா சென்டர்ல வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா அந்த ஸ்டோன் வந்து வெளியில எடுத்துட்டு வந்துடும். தம் ஃபிங்கர் வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இங்க வந்து கம் அப்ளை பண்ணுங்க. லாஸ்டா நம்மளுக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ அதை பார்த்துட்டு நம்ம கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டா சென்டர்ல பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு லாஸ்டா எட்ஜ்ல வந்துச்சு. ஸோ நம்மளுக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ பார்த்துட்டு கட்டர் வச்சு கட் பண்ணிட்டு நம்ம அகைன் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லா ஸ்டிக் பண்ணிட்டோம். லாஸ்டா அகைன் அது மிடில்ல தான் இருக்குதா அப்படின்ட்டு நம்ம இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்பதான் அந்த ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு விழுகாம இருக்கும். ஸோ இப்போ இந்த பேங்கிள் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நான் இன்னொரு பேங்கிள் வந்து இதே மாதிரி டிசைன் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம சைட் பேங்கிளா யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த எல்லா பேங்கிளும் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். பிங்க் கலரை நான் வந்து மிடில்ல வச்சுட்டு இந்த கிரீன் பேங்கிள் இப்படி இந்த சைடு வைக்க போறேன். தென் இந்த 6 கட் பேங்கிள் நான் இந்த மாதிரி சைட்ல வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி பிரைடல் பேங்கிள்ஸ் உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.